ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவணபவச யூடியூப் சேனல். நான் உங்கள் சுபாஷ். தீபாவளி ஸ்பெஷல் ரவா கேக் செய்வது எப்படி என்று திருமதி காயத்ரி வெங்கட்ராமன் விளக்க இருக்காங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம், நான் காயத்ரி வெங்கட்ராமன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நான் இன்றைக்கி பட்சணத்தில் ஸ்வீட்டில் முதல்ல ரவா கேக் செய்ய போகிறேன். ரவா கேக் செய்கிறது எப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். ரவா கேக்குக்கு நான் ஒரு அளவு எந்த டம்ளரோ எந்த கிண்ணமோ அதே அளவில் எடுத்து போகிறோம். இதால் ஒரு கிண்ணம் ரவா எடுத்திருக்கேன். இதால் 3 கிண்ணம் சுகரு, 3 கிண்ணம் காய்ச்சி ஆறின பால், 1.25 கப்பு நெய். நம்ம எதில் எடுத்துக்கிறோமோ அதே அளவு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் 3 கப்பு சுகர் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணால் 4 கூட போட்டுக்கலாம். ரவையை கொட்டிக்கிறேன். வறுக்கெல்லாம் வேண்டாம், இதை அப்படியே போட்டுடலாம். அடுத்தது சர்க்கரை, அடுத்தது நெய். நான் அடுப்பில் வைக்கல, கீழே வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் பாலை விட்டு மிக்ஸ் பண்ணி நெய் வேஸ்ட் ஆகாமல் அதிலே விட்டுடலாம். இந்த ஃபுல் பாலையும் விட்டுருவோம். அதில் நம்ம ஏன் முதல்ல அடுப்பில் வைக்கலன்னா, அடுப்பில் கடகடன்னு வச்சோன்னா ரவா சீக்கிரம் வந்த மாதிரி ஆகிடும், பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால முதல்ல எல்லாத்தையும் நம்ம கீழே வச்சு ஒன்றா கிளறின்ட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு கிளறணும். இதை கைவிடாமல் முதல்ல கலரணும். ரெண்டாவது, பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே அடி கனமாக வச்சுக்கோங்க, ஏன்னா கலரும் போது தளிக்கும் கொஞ்சம். எல்லாத்தையும் கிளறிட்டோம். இப்போ அடுப்பில் வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சிட்டோம். இது ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப பெருசுலேயும் வைக்க வேண்டாம், மீடியமாக வச்சுட்டு கலரணும். ரொம்ப சிம்மில் வச்சா ரவா ரொம்ப நாள் வேகிற மாதிரி இருக்கும், பெருசில் வச்சா சீக்கிரமே செவந்த மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலருவோம். இது நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகும் உங்களுக்கு. இதுக்கு முந்திரி ஏலக்காய் எதுவுமே அவசியம் இல்லை. இந்த ரவா கேக்குக்கு பாலோட வாசனையும் நெய் வாசனையுமே போகும். கை விடாமல் கலரிண்டே இருங்க. அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. இது வந்து எப்போது மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும். கலரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா மைசூர் பாக்கு மாதிரி இருக்கும். இந்த ரவா கேக் குழந்தைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவா. இந்த ரவா கேக் பாலில் பண்ணுறதுனால கண்டிப்பாக 10 நாள் வரைக்கும் தாராளமாக வெளியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்லா வெந்துன்னு எடுத்து எல்லாம் சேர்ந்து வெந்தா மாதிரி வெந்துன்னு வருது. கொஞ்சம் தெளிக்குது, அதுக்கு தான் பெரிய பாத்திரமாக கொஞ்சம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இன்னொரு 15-20 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் வெளியில் வர சமயம் தான் நம்மளுக்கு சரியான பதம். அது வரைக்கும் நம்ம கலரிண்டே இருக்கணும். இது ஒன்றும் மைசூர் பாகு மாதிரி பயப்பட வேண்டாம். முக்கால்வாசி ஆகிடுச்சு. நல்லா வெந்து நொடுத்து ரவா இதெல்லாம் நெய் பால் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் கை விடாமல், கையை எடுத்துடாதீங்க, கையை விடாமல் கலந்தே இருங்க. ஏன்னா ரவா வந்து அடியில் டக்குன்னு குடிச்சுட்ட மாதிரி ஆகிடும். அதுதான் நம்ம கை விடாமல் கலந்துட்டே இருக்கணும். இது கலரே பாருங்கள், மைசூர் பாக்கு கலர் மாதிரி வந்துடும். சிம்மிலேயே மீடியம், சிம்மிலையும் வேண்டாம் பெருசுலேயும் வேண்டாம், மீடியமாக வச்சுருந்தேன்னா செவந்துக்காது, கலர் நல்லா கொடுக்கும், எல்லோ ப்ளூஷ். ரெடி ஆகிடுத்து, சுருண்டு வருது. கொஞ்சம் கொஞ்சம் நெய் வெளியில் வர ஆரம்பிக்கும். இது தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் நல்லா ஆறினப்புறம் கட் பண்ணுவோம். சப்போஸ் அப்படி வரலைன்னா திருப்பி கூட நம்ம கிளறிக்கலாம். திருப்பி கிளறினா ஒன்றும் கரெக்டாக பதத்துக்கு வரும், பயப்பட வேண்டாம். இதோ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருது பாருங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இதோ நெய்யெல்லாம் தெரியும், வெளியில் வர ஆரம்பிக்குது.
இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும். இந்த ரெடி ஆகிடுது. உங்களுக்கு விழும்போதே தெரியுது பாருங்க. ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் எலுப்பச்சட்டி சூட்டுலேயே கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் கலரிட்டு தட்டில் முன்னாடி நெய் தடவி வச்சுருக்கோம். கொட்டிடலாம். முதல்ல நெய் தடவி வச்சாச்சு. நல்லா ஆறட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். ஆறிடுத்தும் முக்கால்வாசி. இப்போ கட் பண்ணிடுவோம். நீங்களும் இதே மாதிரி ரவா கேக் செஞ்சு தீபாவளிக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.